கிட்ஸ் ப்ளே பார்க்கில் நம்ம விளையாடுற மட்டும் ஆக்டிவிட்டிஸ் இல்லைங்க, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்ன விஷயங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். ஒரு பியூட்டிஃபுல்லான பார்க்கில் கிட்ஸோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகுதுங்க. சைல்ட்ஹுட்டில் இருக்கிற ஒபிசிட்டி ரொம்பவே குறையுது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட லேர்னிங் எபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுதுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம் தவிர்த்து அவுட் சைடில் விளையாடும் போது ஆன்கோயிங் ப்ராசஸிங் எல்லாம் இருக்கும்போது லேர்னிங் எபிலிட்டிஸ் தவிர அவங்களோட ஃபன்னு மற்றவங்களோட பேசுகிற விதம் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகுது. சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் நிறையவே இருக்குதுங்க. அவுட்டோர் கேம் விளையாடும் போது டிப்ரெஷன் ரொம்பவே குறையுது. அவங்களோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே மற்றவங்களோட பேசுறது சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் நிறைய எடுத்துக்கிறாங்க. சோசியலோட சகஜமாக பேசுகிறாங்க, பழகிறாங்க. கொஞ்சம் வெயிலில் விளையாடுறங்காட்டி சன்லைட் பாருங்கிறது ஹெல்த்தி டெவலப்மெண்ட் போனுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த் ஆகுதுங்க. போனுக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ் ரெண்டுமே முக்கியமான மினரலாக இருக்குதுங்க. இது விட்டமின் டி போனுக்கு தேவையானதை எடுத்துக்குது. இதனால் ஹெல்த் வைஸும் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக தருது. சோசியல் ஸ்கில்ஸ் அதிகமாகுது. அவுட்டோரில் விளையாடும் போது நிறைய பேர்த்து பேசும்போது நியூ ஸ்கில்ஸ் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகுது. சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. டிப்ரெஷனும் குறையுது. இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிட்டாங்கடா. வெளியே விளையாடுற கட்டி ஃபுட் கன்சம்ஷன், அதாவது சாப்பிட்றது நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா ஓடி ஆடி விளையாடுறங்காட்டி சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும். டைஜஸ்ட் ஆனால் அதுக்கப்புறம் ஃபுட் கன்சம்ஷன் நல்லா இருக்கும். சாப்பிடாத குழந்தைகளுக்கு நல்லா விளையாண்டு நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் பார்க்கில் விளையாண்ட அனுபவம் இருக்குங்களா? சர்க்கிள், ஊஞ்சல், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாண்ட அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி அவுட் சைடு பார்க்கறதும் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் ஆகலாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸ்டெப் மாதிரி இருக்குது. நம்ம அவார்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் இது எடுத்துங்க. ரிலாக்ஸாக நீங்கள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வெளியே அவுட் சைடில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆவீங்க. கிட்ஸும் அவங்களோட ரிலாக்ஸேஷனை கண்டிப்பாக பண்ணிக்குவாங்க. அவுட் சைடில் இருந்து ஒரு என்விரான்மெண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கே நல்லாயிருக்கு. இது சீசாவில் யாராவது விளையாண்ட அனுபவம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி விளையாண்ட அனுபவமே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்குது. வெர்டிக்கல் லேடர் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு பில்டு தர் ஸ்ட்ரென்த்து அதிகமாகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸோட பாடிக்கு பெரிய சேலஞ்ச் இருக்குது. அது டெவலப்மெண்ட் மசில் ஸ்ட்ரென்த்து. மசில் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது வெர்டிக்கல் லேடரில் மேலே பிடிச்சி ஏறும்போதுங்க. நம்ம போகணும், கேம் விளையாடணும். அப்படி அச்சீவ்மெண்ட்ஸ் ஃபிசிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால ஸ்கில்ஸ் அதிகமாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. கிட்ஸுக்கு ப்ளே ஸ்கூலில் மூலிமா கேமோட நம்ம ஸ்டடீஸ் பண்ணங்காட்டி அதனால ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்குது, அப்சர்வேஷன் அதிகமாக இருக்குது. அதே கான்செப்ட் தாங்க இங்கேயும் ஆக்டிவிட்டீஸும் அதிகமாக இருக்குது. அடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணி அவங்க போகிறாங்க, நல்லா விளையாடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் அதிகமாக வருது அவங்களுக்குள்ள. நல்லா பேசக்கூடிய தன்மையும் வருது. நெய்பர்ஸ் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சர்க்கிளில் கொஞ்சம் அதிகமாக இன்வால்வ் ஆகுறாங்க. நேச்சுரலோடு விளையாடும் போது பார்த்திங்கன்னா நல்லா மைண்ட் செட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் ஆகுது. Less tension, more work. More work, less tension. ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க. எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறணும். அப்படியே பார்க்கு பக்கம் போனோம்மா, பார்க்கு மட்டும் விளையாடாம அப்படியே ஜாலியா அங்க இருக்கிற
பூரி கல்லா சுண்டல் அதை தாங்க சொன்னேன். அப்படியே வாங்கி சாப்பிட்டப்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே மணல் பார்த்தீங்கன்னா மணலும் நல்லா விளையாடலாங்க. ஸோ மணலில் விளையாடுறது ஒரு நல்ல ஹெல்த்தி தான். ஸோ இம்யூனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மணல்லையும் விளையாடுறது நீங்களும் விளையாடுங்க, சில்ட்ரன்ஸும் விளையாட வருங்க. ஸோ அதில் உட்கார்றது ரொம்பவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட. என்ன ஒரு தத்துவம் நினைக்கிறீங்களா? ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும். வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும்? அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும். நாயை குளிப்பாட்டி நடுவுட்டுல வச்சாலும் அது வாலாடிட்டு தான் இருக்கும். ஆட்டுமுன்னு தெரியுமில்ல, வாழை வெட்டிட்டு உட்கார வைக்க வேண்டியதானே. அப்புறம் ஏன்டா நடுவேட்டு கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க? என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது? அது இப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போகுது? கழுதை எந்த நூற்றாண்டுல உண்டானது? கற்பூரம் ஒரு கெமிக்கல், இப்போ உண்டானது. ரெண்டையும் ஏன்டா கம்பேர் பண்ணி பேசுறீங்க? பரமரத்து கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் பாக்குறவங்க கல்லுன்னு பார்க்குக்கு போனோமா அப்படியே அழகழகான நான் சொல்றது பூவை ரசிச்சு வந்தப்பா. அப்படியே ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாசிக்காத. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. என்ன சின்ன படத்தமா இருக்கு ராஸ்கல்ஸ். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்களும் பார்க்குக்கு போய் விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போங்க, இல்லைன்னா இதுக்காகவே பார்க்குக்காகவே போறேன்னு போயிட்டு வாங்க.